கைகளை மேல உயர்த்தி, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, சொல்லுவோம், என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. சொல்லுவோம், இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்கு, சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். சொல்லோ, என் தேவனே, என் தேவன், என் தேவனே, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஹல்லேலூயா. நம்மளாலே சாத்தியமாகாத முடிய காரியங்களை நிவர்த்தியாய் நேர்த்தியாய் செய்கிறவர் கர்த்தர். ஆண்டவருடைய சமூகத்தில் வர்ற பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மரியாதை குறித்து வேதம் சொல்கிறது, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது உன்னால் ஆகாது, கணவனாரால ஆகாது, ஆனா யாரால ஆகும்னா பரிசுத்த ஆவியானவர். சில காரியங்கள் சில நினைச்சா நடக்காது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கேள்விகளுக்கு சில நேரத்தில் யாராலையுமே முடியலைன்னா கூட அவர் அதிசயத்தை செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, எகிப்து தேசத்திலே நான் அந்த ஜனங்களை எப்படி நடத்தி வந்தேனோ அப்படியே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களிலே சிலருடைய வாழ்க்கையில நீங்க எப்படி ஆகும், எப்படி ஆகும், எப்படி ஆகும், இது யாராலையும் முடியாது, இது யாராலையும் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதிசயம்தான் செய்யணும் அப்படின்னா அதையும் எனக்காக செய்வதற்கு கர்த்தர் வல்லவரா